கிறிஸ்துவுக்குள்ள மாணவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தர்மையான காலை வேளையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக அவபக்தியை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அவபக்தி எதனால் நமக்குள்ளே வருகிறது? அவபக்தியை ஏற்படுத்துகிறது எது? அவபக்தியினால் நமக்கு என்ன உண்டாகும் என்பதை குறித்து நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சுத்த பவுல் 1 அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட போகிறது என்று சொல்லுகிறார். ஆமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தேவ கோபாக்கினை அவபக்தி உள்ளவர்களுக்கும் அநியாயக்காரருக்கும் எதிராய் வெளிப்படுகிறதை குறித்து நாங்கள் சொல்லப்படுகிறது. எதனாலே அப்ப எங்களுக்குள்ளே அவபக்தி உருவாகுதுண்டா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறதுனாலே அவபக்தி நமக்குள்ளே உருவாகிறது. என்னுடைய வாழ்க்கையில சத்தியம் மிக முக்கியமானது ஒன்று. தேவனுடைய வார்த்தை ஆகிய சத்தியம் நமக்கு மிக முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம சத்தியத்தில் நடக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தை அறிய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சத்தியம் மிக முக்கியம். சங்கீத புத்தகத்திலே 119வது சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப நம்ம வலது இடதுபுறம் சாயாமல் எங்களை சரியான வழியில சரியான நேர்த்தியா பள்ளம் மேடு எல்லாம் கவனித்து போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வெளிச்சத்தையும் எங்களுக்கு தீபத்தையும் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆகவே அந்த சத்தியத்தை நாம் அறிய சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கும். மாறாக சத்தியத்தை நாம் அறியாதபடிக்கு சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தை அநியாயத்தினாலே நாம் அடக்க யோசிக்கும் பொழுது, அநியாயமான காரியங்கள் அருவருப்பான காரியங்களாலே நாம் சத்தியத்தை சத்தியத்தை அடக்க வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய கோபக்கினைக்கு உள்ளாகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிற காரியம், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணம் உள்ள மனுஷனுக்கும் கட்டளை. நம்ம ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம். இப்போதோ அவபக்தி என்ன செய்யும்? நம்மளை தேவனுடைய கோபாக்கினை நமக்குள்ள கொண்டு வரும். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவபக்தி உண்டாக்கக்கூடிய காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டும். அவபக்தி உண்டாக்குற காரியங்களை விட்டு விலகி நம்ம பக்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகிறது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்ப நாம தொடர்ச்சியாக தொடர்ந்து நாம கீழ்ப்படியாமல் போகாதபடி இப்பொழுதே மனம் திரும்பபடி தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆகவே நமக்குள்ளே அவபக்தி உண்டாக்கக்கூடிய காரியங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். எல்லாவற்றையும் விட்டு விலகுவோம். நாங்கள் எப்பொழுதுமே பக்தி உள்ளவர்களாய், இன்னும் தேவ பக்தியோடு தேவ வைராக்கியத்தோட நம்ம ஆண்டவர் மேல நம்ம பக்தி உள்ளவர்களாய், அந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்து அவபக்தியை நம்ம விட்டு விலக்கி சத்தியத்துக்கு சான்று பகிர்வோம். சத்தியத்தில் நிலைத்திருப்போம். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒருவருக்கு தந்தருள்வாராக. God bless you all.